friends, welcome back to my channel Naifane's Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட ஃபேவரட் Black Forest கேக். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு சல்லடை வச்சுக்கிட்டேன். அந்த சல்லடையில 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதே சல்லடையில 1/3 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் சுகராக கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சுகர் பவுடராக சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 5 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டையோட வாடை இல்லாமல் இருக்க 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/3 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 3 முட்டை சேர்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 5 முட்டை சேர்த்துருக்கேன், அதனால 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கேக்கோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். கேக்கோட பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கேக் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கேக்கோட பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ கேக் பேனில் ஊற்றிட வேண்டியதான். இப்போ ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா ஆயில் தடவி பட்டர் ஷீட்டை உள்ளார வச்சிட வேண்டியதான். பட்டர் ஷீட் இல்லாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணோன்னே 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு அந்த கேக் பேன் ஃபுல்லுமே நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கேக் பேனில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நான் மைதாவை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த கேக் பேட்டரை அந்த கேக் பேனில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா கேக் பேக் ஆகுறப்ப வெளில வர சான்ஸ் இருக்குது. பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ நல்லா டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணிடலாம். கேக்கை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கை ஒரு 10 நிமிட்ஸ்க்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பிளேட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கும் மேலே இந்த மாதிரி 2 ஸ்டாண்டு வச்சுக்கிறேன். அதனால சென்டரில் இருக்கணும். இப்போ மூடி வச்சு 10 நிமிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நல்லா 10 நிமிட்ஸ் ஆகி நல்லா ப்ரீஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம கேக் பேனை உள்ளார வச்சிடலாம். உள்ளார வச்சுட்டு டக்குன்னு மூடிடுங்க. எனக்கு வேகிறதுக்கு கரெக்டாக 30 நிமிஷம் ஆணுச்சு. இப்போ நம்ம செரி சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் செரியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேஸில் வச்சு ஒரு 5 நிமிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் செரி சிரப் நல்லா கெட்டியாக வரும். பாருங்கள், கேஸில் வச்சு ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தோன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வைக்கணும். இதை நம்ம க்ரீமுக்கு நடுவில் சேர்க்கறதுனால இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வைக்காமல் சேர்த்தோம்னா க்ரீம் நல்லா மெல்ட் ஆகிடும்.
இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வெந்துட்டா என்னென்னு. இப்போ கேக் வெந்துட்டா என்னென்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. நடுவில் விட்டு பாருங்கள். விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துட்டுன்னு அர்த்தம். கத்தியில் அப்படி கேக் ஒட்டுனுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். ஒரு 5 நிமிட்ஸ்க்கு அப்போனா வேக வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கேக்கை நல்லா ஆற வச்சுருங்க. கேக் ஆறினதுக்கு அப்புறமா அந்த கேக்கோட சைடில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கேக்கை இந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி கவுத்துனாலே ஈஸியாக கேக் வெளில வந்துடும். இப்போ கேக் இன்னமும் லைட்டாக சூடாக தான் இருக்குது. பாருங்கள் கேக் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கேக் ஆறினதுக்கு அப்புறமா மேலே மட்டும் லைட்டாக அறுத்துக்கலாம். பாருங்கள் கேக் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம மேலே லைட்டாக அறுத்துக்கலாம். ரொம்ப அறுக்க வேணாம், லைட்டாக அறுத்தா போதும். பாருங்கள் கேக் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கட் பண்ணியாச்சு, மேலே உள்ள தேவையில்லை. அடுத்தது நடுவில் கட் பண்ணிக்கிறேன். கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் 3 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட பண்ணலாம். பாருங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் தலைங்கீழ கவுத்துனாலுமே விழுவ மாட்டுது. இப்போ வந்து ஒரு லேயர் கேக் வைக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பண்ணி வச்சிருந்த செரி சிரப் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் கேக் வைக்கிறேன். கேக் வச்சுட்டு அதுக்கும் மேலே கொஞ்சமாக செரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது விப்பிங் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செரி சிரப் சேர்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க, 3rd லேயர் கேக். அப்புறமா விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் மேலே நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டாச்சு. கீழேயுமே அந்த சைட்லேயுமே நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் க்ரீமை ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு மேலே துருவின டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். அந்த சைட்லேயுமே துருவின டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் டார்க் சாக்லேட்டை நல்லா ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீமை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்டார் நாசல் தான் எடுத்திருக்கேன். இதுக்கும் மேலே நான் செடி வச்சுக்கிறேன்.
பிளாக் ஃபாரஸ்ட் வந்து உடனே கட் பண்ண வேணாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரம் நல்லா செட் ஆனோன்னே அப்புறமா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தான் நான் கட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேவரட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.